அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம் என்றால், அவர் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிப்பார். குழந்தை இயேசுவுக்காக அவர் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தார். ஒரு முறை அவருடைய அறையிலிருந்து ஒரு விதமான வெளிச்சம் வருகின்றது. என்ன வெளிச்சம் என்று பார்க்கலாம் என்று பார்த்த பொழுது, புனித அந்தோணியார் குழந்தை இயேசுவை தன்னுடைய கையிலே ஏந்தி அவரோடு விளையாடி கொண்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, நினைப்பது கிடைத்த பொழுது எந்த அளவுக்கு நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்து நாம் பார்த்தோம் என்றால், அவர் வலிமையிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குகின்றார். இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்பதை நாம் பார்க்கின்றோம். பல்வேறு நேரங்களிலே இந்த பெற்றோர்களை நாம் கேட்டோம் என்றால், எங்க உங்களுடைய மகன் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்வது இப்படித்தான்: என்னுடைய மகன் டியூஷனுக்கு போயிருக்கான் ஃபாதர், ஞாயிற்றுக்கிழமை டியூஷன் வச்சிருக்காங்க, அதனால அவனால வர முடியல. அன்பார்ந்தவர்களே, வெறுமனே அறிவால் மட்டும் நம்முடைய பிள்ளைகளை நாம் நிரப்பினோம் என்றால் அது போதாது. மாறாக ஆன்மீகத்திலும் நம்முடைய பிள்ளைகளை நாம் நிரப்ப வேண்டும். அது பெற்றோர்களாகிய நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருப்பதை பார்க்கின்றோம். மாதா தொலைக்காட்சி வழியாக நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் காத்து கொண்டிருக்கின்ற இந்த நிலை நடந்தேறுகின்றது. எனவே இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கண்டிப்பாக எப்படி புனித அந்தோணியார் ஆசீர்வாதத்தை, யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை பெற்றாரோ, அதே போல நாமும் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவினுடைய கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் நினைக்காத, இவ்வளவு நாள் காத்து கொண்டிருக்கின்ற அந்த ஆசீர்வாதம் நமக்கு பன்மடங்காக இரட்டிப்பாக கிடைக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.